Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை போரூர் அருகே பூவிருந்தவல்லியில் விற்பனைக்காக காரில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இந்த பூந்தமல்லி அருகே சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த தினேஷ் ராவத் ஆகிய 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பூந்தமல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குட்கா மற்றும் போதை மாத்திரைகள், பெட்டமைன் உள்ளிட்ட போதை ஊசிகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. பூந்தமல்லி பகுதியில் குட்கா கடத்தி வருவதாக தகவல் வந்ததை அடுத்து பூந்தமல்லி போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது பூந்தமல்லி அருகே சொகுசு காரில் மடக்கி அவர்கள் சோதனை செய்த போது அந்த சொகுசு காரில் 500 கிலோ குட்கா இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அந்த காரையும் குட்காவையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் காரினை ஓட்டி வந்த தினேஷ் ராவத் ஆகிய 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் இவர்கள் இருவரும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த 500 கிலோ குட்காவை பெங்களூரில் இருந்து காரில் கடத்தி கொண்டு வந்து சென்னை புறநகர் பகுதிகளில் கல்லூரி மாணவர்களிடம் இந்த குட்கா பொருட்களை விற்பனை செய்வது தெரிய வந்தது. இது சம்பந்தமாக காவல்துறையினர் கார் மற்றும் அந்த 500 கிலோ குட்காவை பறிமுதல் செய்து வந்தனர். தொடர்ந்து இந்த குட்காவானது எங்கிருந்து கடத்தி வரப்பட்டது, இங்கு சென்னையில் யாருக்கெல்லாம் இந்த குட்காவானது கொடுக்கப்பட்டு வருகிறது, இது தொடர்பாக யார் யார்கள் பின்புலத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் 2 பேரையும் கைது செய்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான இந்த பூந்தமல்லி வழியாக பெங்களூரு, ஆந்திரா மாநிலத்தில் இருந்து கஞ்சா, போதைப் பொருட்கள், குட்கா ஆகியவை தொடர்ந்து அரங்கேறி வந்த வண்ணம் உள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் மெத்தமெட்டமைன், போதை ஊசிகள், கஞ்சா ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டு வந்த சம்பவம் இந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.